மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 10 இலக்கண பகுதிகளை அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையிலே இறுதி வகுப்பில் நான் உங்களுக்கு வினைச்சொல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகைப்பாட்டினுடைய பிரதானமான விடயங்களை பற்றிய இறுதி வகுப்பில் நான் என்ன செய்கிறேன் குறிப்பிட்டிருக்கின்றேன். வினைச்சொல் என்றால் என்ன, வினைச்சொற்களினுடைய மிக பிரதானமான பண்புகள், வினைச்சொற்களினுடைய வகைப்பாடுகள் பற்றி உங்களுக்கு சில அடிப்படையான விடயங்கள் உங்களுக்கு என்ன செய்யறேன்டா குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் கடைசி வகுப்பில் நான் உங்களுக்கு தெரிநிலை வினைமுற்று என்றதை பற்றிய சில அடிப்படையான விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்ன வினைமுற்றண்டா தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றண்டா என்னென்றால், தெரிநிலை வினைமுற்றண்டா அப்படியால் 3 விதமான பிரதானமான விடயங்களை வெளிப்படையாக காட்டி வருவது தெரிநிலை வினைமுற்றாயிருக்கும். ஒன்று காலம், இது முக்கியம். ஒன்று காலம், அடுத்தது என்னவா இருக்குமென்றால் செய்பவன், அதை வேறு என்னென்று சொல்ல வேண்டாம், கர்த்தாவென்று சொல்லலாம். காலம் செய்பவன். அடுத்தது 3வது சொல்லப்படுது செயல். என்ற 3ஐயும் என்னவாக வேண்டா ஞாபகப்படுத்துங்கோ, வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினையை சொல்லுவோம் தெரிநிலை வினை என சொல்லுவோம். இந்த 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினையை நாங்கள் என்னென்னு சொல்ல வேண்டாம் தெரிநிலை வினை. காலத்தை வெளிப்படையாக காட்டும், செய்பவன் என்பதை வெளிப்படையாக காட்டும், செயல் என்ற 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினைக்கு பேர் என்னவா இருக்கும் என்றால் தெரிநிலை வினை முற்று என்று சொல்லப்படும். இங்க பார்த்தீங்கன்னா காலம் என்பது இறந்த காலத்தை உணர்த்தலாம், நிகழ்காலத்தை உணர்த்தலாம், எதிர்காலத்தை உணர்த்தலாம். செயல் என்பது அதனுடைய என்னென்றால் வினை அடியின் ஊடாக என்ன உணர்த்தப்படும் என்றால் செயல் உணர்த்தப்படும். செய்பவன் ஆராயிருக்கும் என்றால் அவன் ஆக இருக்கும், அதாவது அந்த செயலை செய்பவன் என்ன கர்த்தா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கள் என்றால், படித்தான் என்ற ஒரு சொல்லை நாங்கள் எடுத்தால், படித்தான் என்ற ஒரு சொல்லை நாங்கள் எடுத்தால் இந்த 3ம் அந்த சொல்லில் இருக்கும். காலம் என்பது இருக்கும், அடுத்தது செய்பவன் என்ற ஒரு விடயம் இருக்கும், அடுத்தது செயல் என்ற ஒரு விடயம் இருக்கும். இந்த 3ம் அந்த சொல்லில் இருக்கும். படித்தான் என்பது காலத்தை பார்த்தீங்கள் என்றால் என்ன காலத்தை என்றால் இறந்த காலத்தை உணர்த்தும். படித்தான் என்பது என்ன காலத்தை உணர்த்தும் என்றால் இறந்த காலத்தை உணர்த்துவதாக இருக்கும். செய்பவன் ஆராயிருக்கும் என்றால் அவனாக இருக்கும் அல்லது காந்தனாக இருக்கும், ஏதோ ஒரு பேரொன்று நாங்கள் சொல்லலாம். செயல் என்னவா இருக்கும் என்றால் படி என்ற செயல் அங்கே உணர்த்தப்படும். இவ்வளவு விடயமும் இந்த சொல்லில என்ன செய்யும் என்றால் காணப்படும். காலம், செய்பவன், செயல் என்ற 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினையை சொல்லுவோம் தெரிநிலை வினைமுற்று. காலம் என்பது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுகிற 3 காலங்களில் ஒன்றை உணர்த்தும். செய்பவன் என்பது அவனாயிருக்கலாம், அது யாராயிருக்கலாம், அல்லது ஒரு பேராயிருக்கலாம், காந்தனாயிருக்கலாம், விமலனாயிருக்கலாம், இதான். செயல் என்னவா இருக்கும் என்றால் படி என்று சொல்லப்படுகின்ற செயல் அங்கே உணர்த்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். இந்த 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வந்தால் அதை சொல்லுவோம் தெரிநிலை வினை முற்று. சின்னோட தலையங்கம் போடுங்கோ, தெரிநிலை வினை முற்று. காலம், காலம், செய்பவன், பிரக்கல்ல போடுங்கோ கர்த்தா, கம செயல். என்ற மூன்றையும்
என்ற மூன்றினையும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற வினை, வெளிப்படையாக காட்டி வருகின்ற வினை தெரிநிலை வினைமுற்று என அழைக்கப்படும். உதாரணம், படித்தான் என்று போட்டு அதுல காலம் இறந்த காலம், செய்பவன் அவன் அல்லது ஒரு பேரை சொல்லலாம். அடுத்த செயல் என்பது படி என்ற செயல் அர்த்தம். அடுத்தது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. தெருநிலை வினைமுற்று என்றால் காலம், செய்பவன், செயல் என்ற மூன்றையும் வெளிப்படையாக காட்டினால் தெருநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றண்டா என்னென்றால் திணை, பால், எண், அடுத்தது இடம் என்ற நான்கையும் என்னவா காட்டியண்டா வெளிப்படையாக காட்டி, என்ற நான்கையும் வெளிப்படையாக காட்டி, திணை, பால், எண், இடம் என்பனவற்றை வெளிப்படையாக காட்டி, எண்ணத்தை மட்டுமண்டா ஞாபகப்படுத்துங்கள், காலத்தை மட்டும் என்னவாகண்டால் குறிப்பாக, காலத்தை மட்டும் குறிப்பாக என்ன செய்கிற வினை என்றா புலப்படுத்துகின்ற வினை. காலத்தை மட்டும் குறிப்பாக புலப்படுத்துகின்ற அந்த வினைக்கு வழங்கப்படுகிறவே என்னவாயிருக்கும் என்றால் குறிப்பு வினையாக இருக்கும். திணை, பால், எண், இடம் என்பனவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பாக புலப்படுத்துகின்ற அந்த வினைக்கு நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குறிப்பு வினை முற்ற என்று ஒரு பெயரை வழங்குவோம். திணை, பால், எண், இடம் என்பனவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பாக புலப்படுத்துகிற வினையை சொல்வது குறிப்பு வினை. அவன் நல்லன், நல்லன் என்பது ஒரு குறிப்பு வினை. அவன் கரியன், கரியன் என்பதும் ஒரு குறிப்பு வினை பெற்று. இதை பார்த்தீங்களா, இந்த ரெண்டு சொற்களும் திணை, பால், எண், இடம் என்பனவற்றை வெளிப்படையாக காட்டும், காலத்தை மட்டும் குறிப்பாக என்ன செய்யண்டா புலப்படுது. அவ்வாறு புலப்படுத்துகின்ற அந்த வினைகளுக்கு வழங்கப்படுகிற பேர் என்னவா இருக்கும்டா குறிப்பு வினை முற்றாக இருக்கும். எழுதிக் கொள்ளுங்கள். திணை, பால், எண், இடம். திணை, பால், எண், இடம் என்பனவற்றை வெளிப்படையாக காட்டி, என்பனவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தினை மட்டும், காலத்தினை மட்டும் குறிப்பாக புலப்படுத்துகின்ற வினை குறிப்பு வினைமுற்று என அழைக்கப்படும். உதாரணம், அவன் நல்லன், அவன் கரியன். அவன் நல்லன், அவன் கரியன்.
இந்த குறிப்பு வினைமுற்றானது பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் என்னவா பயன்படுத்தப்படுது என்றால் பெயர் பயனிலையாக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு வினைமுற்று ஒரு பெயர் பயனிலையாக பயன்படுத்தப்படுது. அவன் நல்லன் என்று சொன்னால் இப்ப தற்காலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அவன் நல்லவன் என்று என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. தற்காலத்தில் அது என்னவாக பயன்படுத்தப்படுது என்றால் குறிப்பு வினை முற்றாக இல்லை, அதாவது பெயர் பயனிலை ஆக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். உதாரணத்துக்கு அவன் நல்லன் என்றால் தற்காலத்தில் நாங்கள் சொல்லியிருக்க அவன் என்னென்று சொல்லப்படுது என்றால் நல்லவன் என்று என்னவாக என்றால் பெயர் பயனிலை ஆக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். அவன் நல்லன் என்பது தற்காலத்தில் அவன் நல்லவன் என்று ஒரு பெயர் பயனிலையாக, அதாவது பயனிலை ஒரு பெயர் சொல்லாக வருகின்ற பெயர் பயனிலையாக அமைந்து வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். இதுவெல்லாம் என்ன கொண்டால் தெரிநிலை வினைமுற்று, அதோட தொடர்பான என்ன வினைமுற்றா கொண்டால் குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை என்றால் காலம், செய்பவன், செயல் என்ற மூன்றையும் வெளிப்படையாக காட்டி வந்தால் தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்றால் திணை, பார், எண், இடம் என்பனவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பாக புலப்படுத்துகின்ற வினைக்கு பேர் என்னவா கொண்டால் குறிப்பு வினைமுற்று என்று ஒரு பேர் வழங்கப்படுவதை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். சரிதானே? ஓகே. அடுத்தது என்னவா இருக்கும் என்றால் ஏவல் வினைமுற்று என்ற பெயர். ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று என்றால் என்னவா இருக்கும் என்றால் முன்னிலையில் இருப்போரை நோக்கி, முன்னிலையில் இருப்போரை நோக்கி, இதான் இங்க முக்கியம். முன்னிலையில இருப்போரை நோக்கி, அதாவது ஒரு கருத்தை கேட்கிறார்களை சொல்றது முன்னிலை. முன்னிலையில் இருப்போரை நோக்கி ஒரு செயலை செய்யுமாறு, ஒரு செயலினை செய்யுமாறு, ஒரு செயலினை செய்யுமாறு, முன்னிலையில் இருப்போரை நோக்கி ஒரு செயலினை செய்யுமாறு ஏவுவதற்கு, ஏவுவதற்கு அல்லது கட்டளை இடுவதற்கு. ஏவுவதற்கு அல்லது என்ன இடுவதற்கென்றால் கட்டளை இடுவதற்கு. முன்னிலையில் இருப்போரை நோக்கி ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு அல்லது கட்டளை இடுவதற்கு பயன்படுத்தும் வினை. பயன்படுத்துகின்ற அந்த வினையை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் ஏவல் வினை என்று சொல்லுவோம், அல்லது ஏவல் வினைமுற்று என்று சொல்லுவோம். முன்னிலையில் இருப்போரை நோக்கி ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு அல்லது கட்டளையிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த வினைக்கு வழங்கப்படுகிறது என்னவா இருக்கும் என்றால் ஏவல் வினை. ஒரு கருத்தை கேட்கிற ஆக்களை சொல்வது முன்னிலை. முன்னிலையில் இருப்போரை நோக்கி ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு அல்லது கட்டளையிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற வினையை சொல்றது ஏவல் வினை. உதாரணத்துக்கு இந்த ஏவல்ல படி என்று சொல்லலாம், அதே மாதிரி படிக்காதீர்கள் என்றும் சொல்லலாம், படி என்றும் சொல்லலாம், அல்லது படிக்காதீர்கள் என்றும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் குறிக்கலாம். அதே மாதிரி படிக்காதே என்றும் சொல்லலாம், அதே மாதிரி படியுங்கள் என்றும் சொல்லலாம். இந்த ஏவல் வினை உடன்பாட்டிலையும் வரும், எதிர்மறையிலையும் வரும். இதான் முக்கியம். இந்த ஏவல் வினை உடன்பாட்டிலையும் வரும், அடுத்தது என்னத்திலையும் வரும் என்றால் எதிர்மறையிலையும் வரும். உடன்பாடுண்டா செயல் நடக்கிற மாதிரி வரும், எதிர்மறை என்றால் என்னவா என்றால் செயல் நடைபெறாத தன்மையில் வாரது என்னவா இருக்கும் என்றால் எதிர்மறையாக இருக்கும். உடன்பாட்டிலையும் வரும், எதிர்மறையிலையும் என்ன செய்யறால்
வரக்கூடியதான் என்னவா இருக்கும் என்றால் இந்த ஏவல் வினைமுற்றாக இருக்கு. எழுதிக் கொள்ளுங்கள். முன்னிலையில் இருப்போரை நோக்கி, முன்னிலையில் இருப்போரை நோக்கி ஒரு செயலை செய்யுமாறு, ஒரு செயலினை செய்யுமாறு ஏவுவதற்கு, ஏவுவதற்கு அல்லது கட்டளை இடுவதற்கு, ஏவுவதற்கு அல்லது கட்டளை இடுவதற்கு, ஏவுவதற்கு அல்லது கட்டளை இடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வினைமுற்று, வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். இந்த ஏவல் வினைமுற்று ஆனது, இந்த ஏவல் வினைமுற்று ஆனது உடன்பாட்டு வடிவிலும் எதிர்மறை வடிவிலும் அமைந்திருக்கலாம். உடன்பாட்டு வடிவிலும் எதிர்மறை வடிவிலும் அமைந்திருக்கலாம். உதாரணம், படி என்று எழுதுங்கள். படிக்காதீர்கள் என்று சொல்றான். படிக்காதே என்று சொல்லலாம், படியுங்கள் என்றும் சொல்லலாம். இந்த ஏவல் வினை ஒருமையாகவும் வரலாம், ஏவல் பன்மையாகவும் வரலாம். ஏவல் ஒருமையாகவும் வரலாம், ஏவல் பன்மையாகவும் வரலாம். எதிர்மறையாகவும் என்ன செய்யலாம் என்றாக்க, எதிர்மறையாகவும் சொல்லலாம், உடன்பாடாகவும் சொல்லலாம். எதிர்மறையாகவும் வரலாம், உடன்பாடாகவும் என்ன செய்யலாம் என்றால் இந்த ஏவல் வினைமுற்று வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன செய்யலாம் தமிழ் இலக்கணத்தின்படி என்ன செய்யலாம் குறிப்பிடப்படுகிறது. அடுத்த தலையங்கம் வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றண்டா என்னென்றால் அது சில விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் வரும். ஒருவரை என்ன செய்வதற்கண்டா வாழ்த்துவதற்கு, ஒருவரை என்ன செய்வதற்கண்டா வாழ்த்துவதற்கும், ஒருவரை வாழ்த்துவதற்கும், எதிர்ப்பை அல்லது வெறுப்பை தெரிவிப்பதற்கும், எதிர்ப்பை அல்லது என்னத்தைண்டா வெறுப்பை தெரிவிக்கவும், எதிர்ப்பை அல்லது வெறுப்பை தெரிவிக்கவும், எதிர்ப்பை அல்லது வெறுப்பை தெரிவிக்கவும், ஒரு செயலை செய்யுமாறு, ஒரு செயலினை செய்யுமாறு, ஒரு செயலினை செய்யுமாறு, ஒரு செயலினை என்ன செய்யுமாறு செய்யுமாறு வினயமாக வேண்டுவதற்கும், இதுதான் இங்க முக்கியம், வினயமாக வேண்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகிற வினை என்னவா இருக்கும் என்றால் வியங்கோள் வினையாக இருக்கும். ஒருவரை வாழ்த்துவதற்கும், எதிர்ப்பை அல்லது வெறுப்பை தெரிவிப்பதற்கும், ஒரு செயலை செய்யுமாறு வினயமாக வேண்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற அந்த வினியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வியங்கோள் வினை என சொல்லுவோம். இந்த வியங்கோள் வினைக்கு ஆரம்ப காலத்தில் 3 விகுதிகள் காணப்பட்டது. ஒன்று கா, அடுத்தது இயவண்டு இருக்குது, அடுத்தது இயரண்ட ஒரு விகுதி இருந்தது. தற்காலத்தில் வார விகுதி என்னவாயிருக்கும் என்றால் அட்டும் என்று சொல்லுகிற விகுதி தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அட்டும் என்று சொல்லப்படுகிற விகுதி தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற விகுதியாக இருக்கும். மழை பொழியட்டும், அவர்கள் வாழ்வில் இன்பம் மலரட்டும், துன்பம் நீங்கட்டும் என்று சொல்லி வாரது
தற்காலத்தில் அட்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விகுதி என்னவா இருக்கின்றால் வியங்கோல் வினை விகுதியாக பயன்படுத்துவது. ஆரம்ப காலத்தில் கா கம இயர் என்று சொல்லப்படுகிற விகுதிகள் பயன்படுத்தப்பட்டது. தற்காலத்தில் அட்டும் என்று சொல்லப்படுகின்ற விகுதி ஒரு வியங்கோல் வினை விகுதியாக பயன்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். வியங்கோல் வினைமுற்று ஒருவரை வாழ்த்துவதற்கும் எதிர்ப்பை அல்லது வெறுப்பை தெரிவிப்பதற்கும் ஒரு செயலை செய்யுமாறு வினயமாக வேண்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற வினைமுற்று வகை வியங்கோல் வினைமுற்று ஆகும். உதாரணம்: கொடுங்கோல் ஆட்சி ஒழிக. கொடுங்கோல் ஆட்சி ஒழிக. கொடுங்கோல் ஆட்சி ஒழிக. வினாக்களுக்கு விடை எழுதுக. வினாக்களுக்கு விடை எழுதுக. அடுத்தது வறுமை ஒழிக. வறுமை ஒழிக. வியங்கோல் வினைமுற்று ஆனது வியங்கோல் வினைமுற்று ஆனது வியங்கோல் வினைமுற்று ஆனது காகம இயகம இயர் காகம இயகம இயர் என்ற விகுதிகளை கொண்டமைந்ததாக காணப்பட்டது. தற்காலத்தில் அட்டும் என்ற விகுதி அட்டும் ஆனா இட்டன்னா டூனா அட்டும் என்ற விகுதி வியங்கோல் வினை விகுதியாக அட்டும் என்ற விகுதி வியங்கோல் வினை விகுதியாக வியங்கோல் வினை விகுதியாக வியங்கோல் வினை விகுதியாக பயன்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. வியங்கோல் வினைமுற்று வருகின்ற பொருட்கள். வியங்கோல் வினைமுற்று வருகின்ற பொருட்கள். வியங்கோல் வினைமுற்று வருகின்ற பொருட்கள் என்ற விடயம். இந்த வியங்கோல் வினைமுற்று ஆனது சில விதமான பொருட்கள்ல வரும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று முதலாவது வாழ்த்துதல் என்ற ஒரு பொருள்ல வருது. வாழ்த்துதல் என்றது வருது. அடுத்தது இரண்டாவது வைதல் என்ற பொருள்ல வருது. வாழ்த்துதல் வைதல். அடுத்தது வருகிறது வேண்டல் என்ற ஒரு பொருள்ல வருது. அடுத்தது விதித்தல் என்ற ஒரு பொருள்ல வருது. வாழ்த்துதல் வைதல். வாழ்த்துதல்
வைதல், அடுத்தது வேண்டல், விதித்தல் என்று சொல்லப்படுகின்ற 4 விதமான பொருட்கள்ல வருவதாக தமிழ்ல உள்ள இலக்கண நூல்கள் என்ன செய்யறா குறிப்பிடுகிறது. வியங்கோல் வினைமுற்றானது 4 விதமான பொருட்கள்ல வரும். ஒன்று வாழ்த்துதல், அடுத்தது வைதல், அடுத்தது வேண்டல், விதித்தல் என்று சொல்லப்படுகிற 4 விதமான பொருட்களில் வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அவைகள் வியங்கோல் வினைமுற்றண்டா ஒருவரை வாழ்த்துவதற்கும் எதிர்ப்பை அல்லது வெறுப்பை தெரிவிப்பதற்கும் ஒரு செயலை செய்யுமாறு வினியமாக வேண்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகிற வினை. அந்த வியங்கோல் வினையானது 4 விதமான பொருட்கள் வரும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் என்ற பொருட்களில் வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பில் அவதானித்துக் கொள்வோம். இன்று இவ்வளவு பகுதியுடனும் வகுப்பினை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.